இடுப்பு வருத்தம் முடிச்சு படுத்து படுக்கையா வருஷக்கணக்கில் கிடப்பான். ட்ரீட்மெண்ட்டுக்கு கோடிக்கணக்காக செலவழிப்பான். சரி கட்ட முடியாது. ரெண்டாவது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? லுஹா தொழுகையை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். லுஹா தொழுகை சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள் என்று உபரியாக ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த தொழுகைகள் நிறைய இருக்குது. சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கிற 12 ரக்காத்துக்கள் என்று ரசூலுல்லாஹ் முன்பின் சுன்னத்துக்களை கற்றுத்தந்திருக்கிறாங்க. அதிலே அலட்சியம். சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த 12 ரக்காத்துக்கள் இருக்கு. முன்பின் அந்த சுன்னத்துக்களை தொழுகிற சமுதாயமாகவும் நாங்க இல்லை. அந்த அளவுக்கு பொடுபோக்குத்தனம். அந்த வக்துக்கு மட்டும் வருவோம். அங்க வரும்போது இமாம் தக்பீர் கட்டியிருப்பாரு, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினதுக்கு பிறகு வந்து சேர்ற நாங்க ஒரு ரக்காத்து கடந்திருக்கும், 2 ரக்காத்து கடந்திருக்கும், தொழுகிட்டு சலாம் கொடுத்த உடனே உலகத்தை பெருட்டு போற மாதிரி ஓடிடுறது. எங்க ஓடுறது? துனியாவை சம்பாதிக்கிறதுக்கு. ஏன் அதுக்கு பின்னாடி இருக்கிற 2-4 ரக்காத்தை தொழுதுட்டு போனா என்னப்பா குறைய போகுது? அதுவும் கிடையாது. அப்ப சுன்னத்துகளிலே அந்த அளவு அலட்சியம் மிக்க ஒரு சமுதாயமாக நாங்கள் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ லுஹா தொழுகைங்கறாங்க தானே, இந்த 2 ஆக குறைஞ்ச 2 ரக்காத்துக்களை எங்கட வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா? அதுல நன்மை என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன? அது தெரிஞ்சாவது இந்த சமுதாயத்துல நாங்க வாழ்ந்தாலே போதும் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மனுஷன் காலையில எழும்பினா அந்த ஒரு நாளைக்கு அந்த மனிதன் யுஸ்பிஹு அலா குல்லி சுலாமா மின் அஹதிக்கும் சதகா, உங்களோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்க தர்மம் செய்யணும்டாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு ஜாயிண்டையும் எண்ணி பார்த்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் சதகா கொடுக்குறவங்களா நாங்க. கொடுக்குற 5 ரூபா 10 ரூபாய்க்கு 1008 யோசனை வருது நமக்கு. எடுக்கும் போது வந்துட்டான்டா வாசலுக்குன்னு நினைக்கிறோம். கல்லாப்பெட்டியில இப்பதான் உட்கார்ந்து அந்த வந்துட்டான், பரக்கத்தின்றைக்கு கிடைச்சுமா கிடைச்சாதா அப்படி ஒரு யோசனை. கடையை திறந்த முதலாளா பிச்சைக்காரன் வந்து வாசல்ல நிக்கிறான் யோசனை. கொடுக்கும் போது 5 ரூபாவை தேடி எடுத்து கொடுக்கிறேன். ஒவ்வொரு மூட்டுக்கும் எங்க சகோதரர்களை சதக்கா செய்யறது? ஒவ்வொரு மூட்டையும் எண்ணி 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 கணக்கு பார்த்து சதக்கா கொடுக்க போன அப்ப எங்க கொடுத்து முடிக்கிற? அப்படி எல்லாம் நாங்க அந்த அளவு கொடுக்கிற சமுதாயமும் இல்லை. அப்ப என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு நாளும் சதக்கா செய்யணும். இயற்கை வச்சானா இல்லையா? அல்லாஹ் ஜாயிண்ட் எல்லாம் இயங்குதா? பிடிக்கிறமா, எடுக்கிறமா, நடக்கிறமா, இதெல்லாம் அல்லாஹ் ஒரு நொடியில ஒரு கண்ணு சிமிட்டுற செகண்ட்ல பிரட்டிட்டான்னா எங்களால இயங்க முடியுமா சகோதரர்களே? காலில் ஒரு சின்ன சுணுக்கெல்லாம் ஏற்படுத்தினா எவ்வளவு கஷ்டம். கழுத்துல, கையில, முதுகுல ஒரு சின்ன ஒரு அசைவால்லாம் அங்கிட்டு இங்கிட்டு பிரட்டிட்டான்னா என்ன? இடுப்பு வருத்தம் முடிச்சு படுத்து படுக்கையா வருஷக்கணக்கில் கிடப்பான். ட்ரீட்மெண்ட்டுக்கு கோடிக்கணக்காக செலவழிப்பான். சரி கட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தந்த இந்த நியமத்துக்கு நன்றி செலுத்துறாங்கிறாங்க. அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு நன்றி செலுத்தி முடிக்க முடியுமா சகோதரர்களே? ஒரு குறைபாடும் இல்லாமல் அழகாக ஆரோக்கியமாக ஒவ்வொரு உறுப்புகளையும் ஜாயிண்டையும் இந்த உலகத்திலே அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கிறானே, அந்த ரப்புக்கு செய்கிற நன்றி கடன் என்ன சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதுக்கு கொடு தர்மம் கொடுக்கணும். நீயே கொடுத்து முடிச்சாலும் ஈடாகுமா சகோதரர்களே? அப்ப நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், எங்கள்கிட்ட அந்த அளவு வசதி இல்லையே யா ரசூலல்லாஹ். அன்னைக்கு கூலி வேலை செய்யறவன் தானே, அவ்வளவு வசதி இருக்கா அல்லாஹ்வுடைய ரசூலே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க அவ்வளவோ எல்லாம் யோசிக்க வேணாம், உங்களுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் நான் காட்டி தாரேன், நீங்க அதை செய்யுங்க, அது தர்மமா போயிருமுட்டாங்க ரசூலுல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபகுல்லு தஸ்பீஹத்தின் சதகா வகுல்லு தஹ்மீதத்தின் சதகா வகுல்லு தஹ்லீலத்தின் சதகா வகுல்லு தக்பீரத்தின் சதகா வ அம்ரு பில் மஅரூஃபி சதகா வ நஹ்யுன் அனில் முன்கரி சதகா. நீங்க சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அதுவும் தர்மம் தான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அதுவும் தர்மம் தான். அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, அதுவும் தர்மம் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், அதுவும் தர்மம் தான். ஒரு நன்மையை ஒரு மனிதனுக்கு ஏவுங்கள், ஒரு தீமையை கண்டால் தடுங்கள், அதுவும் தர்மம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எங்கட நாட்டுக்கு என்ன கஷ்டமா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது அவ்வளவு பெரிய பாரமா சகோதரர்களே? கஷ்டமா எங்கட வாழ்க்கையில? ஆனா எங்கட நாவு அதை அசை போடுகிறதா? எங்கட நாவு அதை உச்சரித்துக் கொண்டிருக்கிறதா சகோதரர்களை? உலகத்துல துனியாவுல எத்தனையோ பேச்சுக்களை மனிதன் பேசுகிறான்.
அரசியலை பேசுகிறான், அனாவசியமான எத்தனையோ விஷயங்களை பேசுகிறான், உலகத்து விஷயங்களை பேசுகிறான், வியாபாரத்தை பேசுகிறான், அடுத்தவனை பேசுகிறான். அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையை உங்களுடைய நாவுகள் அனுதினமும் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையில் ஈரமாக இருக்கட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். நீங்க அதை சொல்லுங்க, அது தர்மம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அதெல்லாம் சொல்ல உங்களுக்கு நேரம் இல்லையா? நம்ம வியாபாரம் கல்லாவுல உட்கார்ந்துகிட்டு அது 1000 ரூபாய், 1500, அது 300 ரூபாய், 200 ரூபாய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? இது தஸ்பீஹ் அல்ல, இதற்கு நன்மை அல்ல. இதெல்லாம் சொல்ல எங்களுக்கு டைம் ஆயிருக்குன்னு நினைச்சா உனக்கு அதை விட சிம்பிளான மெத்தட் நான் சொல்லி தரேன்ப்பா அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஓ யுஜ்ஸிஉ மின் ذلك ரகஅத்தானி யர்கஉஹுமா மினல் லுஹா. இதை எல்லாத்தையும் ஈடு செய்கிற, எல்லாவற்றுக்கும் சமனான 2 ரக்காத்து லுஹா தொழுதுக்க, மொத்தத்துக்கும் அது சமனா போயிருமாட்டாங்க ரசூலுல்லாஹ். நீ தர்மம் செஞ்சதுக்கும் சமன், உன்னுடைய ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் தர்மம் செய்த நன்மையும் கிடைத்துவிடும். நீ தஸ்பீஹ், தஹ்லீல், தக்பீர் என்று சொன்ன அத்தனை நன்மைகளும் கிடைத்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் 2 ரக்காத்துக்குரிய பெருமதியை இந்த உலகத்திலே சொன்னார்களே. அந்த 2 ரக்காத்து தொழுவதற்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 2 ரக்காத்துக்களை உது செய்து விட்டு வந்து என் இறைவன் திருப்திக்காக இந்த உடம்பு முழுக்க அல்லாஹ் செய்திருக்கிற நியமத்துக்களுக்கு நான் என் ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டுமே என்ற உணர்வோடு அல்லாஹ்வுக்காக 2 ரக்காத்துக்கள் குனிந்து நிமிர்ந்து அல்லாஹ்வுடைய காலடியில் சுஜூதிலே கிடந்து ரப்புக்கு நன்றி செலுத்துகிற 2 ரக்காத்துக்களை இந்த உலகத்துல பேணுகிறோமா சகோதரர்களே? இன்றைய நாள், இந்த நாள் விடிந்த பொழுதிலே எத்தனை பேர் நாம் தொழுதோம் சகோதரர்களே? அந்த 2 ரக்காத்துக்களோடு இந்த நாளை கடந்தவர்கள் யார்? வாக்கியவான்கள் அவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த 2 ரக்காத்துக்களை ரசூலுல்லாஹ் வசியத்து செய்தார்கள். கடைபிடித்து நடக்கிற சமுதாயமான யோசிச்சு பாருங்க, அந்த நன்மையை அடைவதற்கும் தவறிக் கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை திருப்தி கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையை மீள் பரிசீலனை, சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே.